பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கலங்காதிருங்கள். ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நடத்துகிற நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்ம எல்லா சூழ்நிலையிலும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார், நம்மை ஏந்தி சுமந்து செல்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆகினாலே கலங்காதிருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இன்றைக்கு இடைபடுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தெய்வ செய்திக்கு ஆதாரமாக தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று வேதத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்படியானால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதனை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக சொல்லுகிறவர்கள் யார் என்றால், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ என்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உறுதியான வார்த்தையை முதலாவது சொல்லுகிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கிற பொழுது அவங்க சொல்கிற ஆணித்தரமான ஒரு விசுவாச வார்த்தை என்னவென்றால், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். வேற எந்த தெய்வத்தையும் சொல்லல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஆராதிக்கிற தேவனை குறித்து நல்லா அறிஞ்சுக்கிட்டான் பாருங்க. நல்லா அறிஞ்சுக்கிட்டான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சொல்கிறான், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். முதலாவது அவன் சொல்கிறது என்ன? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த விதமான அவமானங்கள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், கடுமையான கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எங்களை தப்புவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்றால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்று சொல்லுகிறார். அப்ப தெய்வத்தின் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறான் பாருங்க, எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறான் பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை கைவிடவே மாட்டார். அவர் எங்களை தப்புவிப்பார். இந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை தப்புவிப்பார். இந்த போராட்டத்திலிருந்து என்னை தப்புவிப்பார். இந்த பாடுகளிலிருந்து எங்களை தப்புவிப்பார். எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. என்ன நெருக்கங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்தாலும், எல்லா நெருக்கங்களிலிருந்தும், எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களை தப்புவிப்பார் என்கிற அந்த வார்த்தைகளை 3 பேருமே சேர்ந்து சொல்றாங்க பாருங்க. அதனால்தான் தெளிவாக சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அப்படியான என்ன? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நகோ. இந்த 3 பேரும் சேர்ந்து சொல்கிற அந்த வார்த்தை தான் எப்படிப்பட்ட வார்த்தை என்றால், ஒரு விசுவாசம் நிறைந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க பாருங்க. ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை சொல்லுறாங்க பாருங்க. அருமையான என் தேவச்சனமே, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு முதலாவது இந்த தெளிவு இருக்கணும். இப்ப இருக்கிற பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்களை பார்க்கும்போது, ஐயோ என் தேவன் என்னை கைவிட்டுட்டாரோ. எத்தனையோ பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, என் தேவன் என்னை கைவிட்டுட்டார். நான் இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியாது. நான் எத்தனையோ பிரச்சனைலாம் கடந்து வந்தேன். ஆனாலும் இப்ப இருக்கிற நெருக்கத்துல, இப்ப இருக்கிற எனக்கு சூழ்நிலையை பார்க்கும்போது, என் தேவனே என்னை கைவிட்டுட்டார் போல எனக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லி அநேக விசுவாசிகள், அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுகிறது நம்ம கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி இப்படிதான் கடந்த நாட்கள் சொன்னாங்க,
நான் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார். காரணம், என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். எப்போ நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது வில்லத்தனமான விசுவாச வார்த்தையை சொன்னாங்க, பயங்கரமான விசுவாச வார்த்தையை சொன்னாங்க, நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை சொன்னாங்க. பிரதர், என் தேவன் எங்களை கைவிடவே மாட்டார். இதுவரை என்னை ஆசீர்வதித்தவர் இன்னும் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நானும் அவரை கைவிட மாட்டேன், அவரும் என்னை கைவிட மாட்டார். இப்படி எல்லாம் சொன்னதான அந்த அன்பு சகோதரியுடைய வாழ்க்கையில திடீர் என்று சொல்லி ஒரு நெருக்கம் வந்தது பாருங்க, ஒரு போராட்டம் வந்தது பாருங்க. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சு அவருடைய விசுவாச வார்த்தை என்னன்னு பார்த்தா, ஐயோ எனக்கு இப்படி வந்துட்டு சூழ்நிலை, ஐயோ எனக்கு நெருக்கம் வந்துட்டு, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் வந்துட்டு, இப்படிப்பட்டதான ஒரு போராட்டம் வந்துட்டு, நான் இதுல என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, என்ன செய்யணும் தெரியலையேன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? காரணம் என்ன? எல்லா ஆசீர்வாதம் இருக்கும்போது, நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், எல்லா ஆசீர்வாதமா இருக்கும்போது நம்ம நல்ல அறிக்கை பண்ணுவோம், நல்ல விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம். அது ஒரு சின்ன நெருக்கம், ஒரு சின்ன பாடுகள் வரும்போது விசுவாசத்தை காணுங்க, நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை காணுங்க. இனி என்ன செய்ய போறோம்னு தெரியலையே, இனி வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரியலையே, என் பிள்ளைகளுடைய நிலைமை என்னன்னு தெரியலையே. இன்னும் அநேகம் சொல்றாங்க பாருங்க, இருப்பதை விட செத்தே போயிடலாம். எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாங்க பாத்தீங்களா, செத்தே போயிடலாங்கிறாங்க. அருமையான தேவஜனமே, நல்ல கவனமா நீங்க கவனித்து பேசுங்க. எங்க வாயின் அறிக்கையினாலே உங்களை நீங்களே நியாயம் தீர்த்திடக்கூடாது. கவனமா பேசணும், கவனமா சொல்லணும். நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால நான் செத்துதான் நல்லது, நான் இந்த வீட்டை விட்டு ஓடித்தான் நல்லது, இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை இன்னைக்கு அநேகம் சொல்லுறாங்க, இந்த வீட்டுல பயங்கர போராட்டம், படுக்க முடியல, தூங்க முடியல, இருக்க முடியல. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே எனக்கு தரித்திரத்து மேல தரித்திரம் தான். ஒரு வருமானம் தங்க மாட்டேங்குது, ஒரு காசும் தங்க மாட்டேங்குது. இந்த வீட்டுல இருக்கிறத விட வேற வீடு வாடகை எடுத்து எங்கேயாவது போயிடணும். யார் சொல்றது? ஆண்டவராய் இயேசு மேல விசுவாசம் உள்ளவன் சொல்றான், ஆண்டவராய் இயேசு மேல நம்பிக்கை உள்ளவன் சொல்கிறான், எங்கேயாவது போயிடணும். அப்படியா நம்ம விசாலமா இருந்துக்கிடலாம். அருமையான தேவச்சனமே, நீ வீட்டை விட்டு தான் நீ வெளியே போக தவிர, அந்த வீட்டில் உனக்கு பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், நிந்தனை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இதன் நிமித்தமாக நீ வீட்டை விட்டு வெளியே போகலாம், வேற வீடு எடுத்து நீங்க வேற ஊர்ல போய் இருக்கலாம். எங்க போய் இருந்தாலும் சத்துருடைய போராட்டம் கொஞ்சம் பின் தொடர்ந்துதான் வரும். ஆகினால்தான் விசுவாசத்தில் வளர்கிற தேவ பிள்ளைகள் உங்க வாயின் வார்த்தைகளை மிக மிக கவனமாய் அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ எங்கத்தான் ஓடி போனாலும், நீங்க எங்க போய் தங்கியிருந்தாலும் அங்கேயும் தேவன் உங்களை காண்கிறவராக இருப்பார். இல்லைங்க, அநேக சொல்லுகிற வார்த்தை இதுதான், எங்கேயாவது வீட்டை விட்டு போயிடணும், இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியல, பயங்கர போராட்டம், பிசாசு நடமாடிட்டு இருக்கிறான், கெட்ட கெட்ட சொப்பனங்கள்லாம் வருது. அநேகம் சொல்றாங்க கெட்ட கெட்ட சொப்பனங்கள்லாம் வருது, எவ்வளவோ வருமானம் வருது பிரதர், ஆனா தங்கவே மாட்டேங்குது, வீண் செலவுகள் ஏராளமா வருது, ஆஸ்பத்திரி செலவு அப்படி வருது எங்களுக்கு. ஒரு ஆள் நல்லா இருந்தா இன்னொரு ஆள் நல்லா இல்லை, ஒரு ஆள் சுகமா இருந்தா இன்னொரு ஆள் வியாதியோடு கிடக்குது. ஒரு வருமானம் 5000 ரூபாய் வந்துன்னு சொன்னா 6000 ரூபாய்க்கு செலவு தான் வருதே தவிர ஒரு 100 ரூபாய் மிச்சம் வைக்க முடியல. என்னடா இந்த வீடு, இந்த வீட்டுல இருக்கிற நாள் வரையும் தரித்திரமா தான் இருக்கு, இந்த வீட்டுல இருந்த நாளெல்லாம் நமக்கு தரித்திரமா தான் இருக்குது. சரி, இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயாவது ஒரு வீட்டுல போய் நம்ம இருந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஓடுறோம். பாத்தீங்களா, ஓடுறோம் பாத்தீங்களா? இது விசுவாச அறிக்கையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், உன் சத்துருக்களுக்கு மத்தியில தான் உனக்கு நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்றார். நீ எந்த வீட்டுக்குள்ள உனக்கு போராட்டம் இருக்குதோ, பிரச்சனை இருக்குதோ, பாடுகள் இருக்குதோ, நெருக்கங்கள் இருக்குதோ, அந்த வீட்டில் நீ இருந்து போராடி ஜெபித்து மேற்கொள்ள பழகணுமே தவிர ஓடிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. ஏனென்றால் அந்த வீட்டுக்குள்ள உனக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு போராட்டம் உண்டு, நெருக்கம் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனாலும் அந்த நெருக்கத்தின் நடுவிலே, அந்த போராட்டத்தின் நடுவிலே ஜீவன் உள்ள தேவன் உண்டு தேவ பிள்ளைய. அப்படியானால் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? நெருக்கங்களை கொண்டு ஓடிடாத, பிரச்சனை கண்டு வீடு மாறி போகணும்னு நினைக்காத.
நீ சிந்திக்க வேண்டியது என்ன? நான் ஆராதிக்கிற தேவன் அல்லது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டத்தையும் நீக்கி, எல்லா பிரச்சனை நீக்கி என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை சுகமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். கண்டிப்பாகவே நாங்கள் போராடி ஜெபம் பண்ணுவோம், கூடி ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தை கேட்கிறவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமா எங்களை தப்புவிப்பார். இந்த நெருக்கத்தை கண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன். பாடுகள் உண்டு, வேதனை உண்டு, அதன் நடுவிலும் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் உண்டு. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணிட்டு நீங்க குடும்பமா இருந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். எந்த வீடு உங்களுக்கு போராட்டமான வீடோ அந்த வீட்டுக்குள்ள குடும்பமா இருந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. உங்களை தப்பு வைக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. நெருக்கத்துக்கு நீ ஓடினு சொன்னா பிசாசு விரட்டி தான் வருவானே தவிர அவன் ஓட மாட்டான். நீ அவனை கண்டு தூரமா நீ ஓடிட்டு இருக்கிற. அப்படியானா உன் விசுவாசம் சுத்தமா தளர்ந்து போயிட்டுன்னு அர்த்தம். அருமையான தேவச்சனமே, இங்க சாத்திராக மேஷாக ஆபேத்னாக சொல்கிறான், நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீ அக்கினி சூழலை கொண்டு என்னை போட்டாலும் சரி, அதன் நடுவில் இருந்து ஒரு சேதங்கள் வராதபடிக்கு, ஒரு சேதங்களுக்கு வராதபடிக்கு எங்கள் ஜீவன் உள்ள தேவன் எங்களை தப்புவிக்க, எங்களை பாதுகாக்க, எங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறாருங்கிற விசுவாச வார்த்தையை அந்த 3 பேரும் சேர்ந்து சொல்றான். பார்த்தீங்களா? அதுல ஒருத்தன் கொஞ்சம் விசுவாசத்துல குறைஞ்சிருப்பான்னு சொன்னா, ஐயோ அக்கினி சூளையா வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, நான் வரல அப்படி கொஞ்சம் நைஸா அப்படி ஒதுங்கி இருப்பான்னு சொன்னா கண்டிப்பாகவே அந்த அக்கினி சூழல 3 பேருமே ஜுவாலி இருந்திருக்கும். 3 பேருமே அவுட் ஆயிருக்கும். ஆனால் 3 பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் கவனித்தார். 3 பேருடைய வாயின் அறிக்கையை கர்த்தர் கவனித்தார். அவங்க சொல்கிற விசுவாச வார்த்தையை கர்த்தர் கவனித்தார். அவங்க என்ன அறிக்கை பண்ணுகிறாங்க என்பதனையும் கர்த்தர் கவனித்தார். இதையெல்லாம் கவனித்த கர்த்தர் தான் மகாபலி அக்கினி சூளைக்கு அந்த 3 பேரையுமே தப்புவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடினாலே என்னை கேட்டுக்கொள்ளுகிற தேவனுடைய ஜனமே, கண்டிப்பாகவே இருக்கிற இந்த போராட்டத்தில், இந்த நெருக்கத்தில், இந்த பாடுகள்ல நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாகவே உங்களை தப்பு வைப்பார். நிச்சயமாகவே உங்களுக்கு விடுவிப்பார். பலவிதமான நெருக்கங்கள் இருக்கலாம். ஒருவேளை கோர்ட்டு கேஸா இருக்கலாம். அதுல இருந்து எப்படி நான் விடுதலை கிடைக்கும் சொல்லி நீங்க பயந்து போய் இருக்கலாம். சொத்து தகராறா இருக்கலாம். ஆண்டவரே, இதுல இருந்து எனக்கு எப்படி ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நீங்க கவலையோடு பாரத்தோடு இருக்கலாம். அது மாத்திரமல்ல, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனால நீங்க பிரிந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இதுல விடுதலை கிடைக்காதா, மறுபடியும் நான் என் கணவன் சேர்ந்து வாழ்ந்துட மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இதுல இருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு வேதனையோடு இருக்கலாம். தேவ பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது மாத்திரமல்ல மரண கட்டுகளோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவரே ஆண்டவரே, எப்படி ஆகியிருந்த மரண கட்டுல நீங்கள் விடுதலை தரமாட்டீரா என்று சொல்கிற ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு, ஏக்கத்தோடு இருந்து கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைய, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னுடைய விசுவாச வார்த்தை, உன்னுடைய விசுவாச அறிக்கை தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நீ விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண வேண்டும். விசுவாச வார்த்தையை நீ சொல்ல வேண்டும். இல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், இந்த வியாதியிலிருந்து தப்புவிப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவிப்பார், என் கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை தப்புவிப்பார். நிச்சயம் நாங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். எங்களுக்கு விரதமா 1000 அல்ல 10000 பேர் என்ன பிள்ளை சொல்லி கட்டுக்கூட மந்திரவாத செயல்பாடு என்ன வச்சிருந்தாலும் சரி, அதை எல்லாம் சுட்டி எரித்து எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க எங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எந்த ஒரு தேவ பிள்ளை விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறீர்களோ, அந்த விசுவாச வார்த்தையை தேவன் கனப்படுத்தி உங்களை தப்புவிக்கவும் விடுவிக்கவும் தேவன் வல்லவராகவே இருக்கிறார்.
அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக ஒரு காரியம் என்ன, அந்த அக்கினி சூளையிலே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தேவன் அக்கினி சூளையில தப்புவிக்க காரணம் என்னவென்றால், இரண்டாவதாக இந்த 3 பேரிடத்திலும் ஒரு மனம் காணப்பட்டது, ஒரு ஒற்றுமை இருந்தது. ஆவிக்குரிய பிரகாரமும் ஒற்றுமை இருந்தது, உலக பிரகாரமும் ஒற்றுமை இருந்தது. ஆவிக்குரிய பிரகாரமும் ஒரு மனம் இருந்தது, ஆவிக்குரிய பிரகாரமும் ஒற்றுமையாக இருந்தது. என்ன ஒற்றுமை, என்ன ஒரு மனம் அப்படின்னு சொன்னால், 3 பேருமே தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாங்க. 3 பேருமே தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. 3 பேருமே விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணுகிறாங்க. 3 பேருமே தேவன் மேல் நம்பிக்கை வச்சு சொல்லுகிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். எவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை பாருங்க. நம்ம சொல்றோம், நான் இயேசுவை தாங்க ஆராதிக்கிறேன், நான் கோயிலுக்கு ஒழுங்கா போவேங்க, எல்லாம் சரிதாங்க. ஆனா போராட்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, சின்ன பாடுகள் வரும்போது, சின்ன பலவீனங்கள் வரும்போது அப்படியே தளர்ந்துரும்ல, அப்படியே சோர்ந்துரும்ல. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னும் விசுவாசத்துல வரலன்னு தானே அர்த்தம். நம்ம விசுவாசத்துல இன்னும் எழும்பல அப்படின்னு தானே அர்த்தம். அருமையான தேவச்சனம், எத்தனை வருஷம் சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? உங்க வாயிலிருந்து விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணணுமே. உங்க விசுவாசம் வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ண தேவன் அதை கேட்டு கனப்படுத்திவாரே. இன்னைக்கு விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணுகிற ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அறிக்கை பண்ணினாலும் அந்த விசுவாசத்தில் நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ளே, ஒரு வீடாக இருந்தால் ஒரு வீட்டுக்குள்ளே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எப்படி ஒரு மனமா இருந்து ஜெபித்தார்களோ, எப்படி ஒரு மனமா இருந்து அறிக்கை பண்ணாலும், இதே போல ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாம் நீங்கணுமா? எல்லாத்துக்கும் ஒரு விடிவெள்ளி வரணுமா? எல்லாத்துக்கும் ஒரு வெளிச்சம் வரணுமா? ஒரு விடுதலை வரணுமா? தேவன் தப்பு வைக்கணுமா? உங்களை ஏந்தி சுமந்து வழி நடத்தணுமா? செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? குடும்பத்தில் இருக்கிற 3 அல்லது 4 பேர்களும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒருமனப்பட்டு விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த ஒரு மனம் தானே குடும்பங்கள்ல இல்லை. அதே நேரத்தில் சபையில பாருங்க, ஒரு மனம் சுத்தமா இல்லையே, சுத்தமா இல்லையே. எப்படி அறிக்கைப்படுகிறது? எப்படி விசுவாச வார்த்தையில ஜெயிக்கிறது? எப்படி ஜெயிக்கிறது? எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் ஒரு மனதோடு செபிக்க ஆரம்பித்தாங்களே, தேவன் அந்த ஒரு மனதை பார்த்து அவங்களை தப்புவித்தார்களே. அந்த ஒரு மனதை பார்த்து என் ஜீவனுள்ள தேவன் மகாபலி அக்கினிக்கு தப்புவித்த தேவன் இன்னைக்கு உங்க ஒரு மனதை கர்த்தர் பார்க்கிறார். குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைகள், நீங்க ஒரு மனமா இருந்து இரவும் பகலும் ஜெபம் பண்ணி பாருங்களேன். 1008 பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கலாம், 1008 போராட்டங்கள் இருக்கலாம். எத்தனையோ காரியத்துக்காக நீங்க போராடி ஜெபிக்க பாக்குறீங்க, ஜெபித்து பாக்குறீங்க, ஜெயம் வரல. மற்றவங்கிட்ட சொல்லி ஜெபிக்கிறீங்க, ஜெயம் வரல. உங்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க, ஜெயம் வரல. காரணம் என்ன? எத்தனை பேர் ஜெபித்தாலும், உங்களுக்காக எத்தனை பேர் ஜெபித்தாலும், உங்க ஒரு மனதை கர்த்தர் பார்ப்பார். உங்க விசுவாச அறிக்கையை கர்த்தர் பார்ப்பார். உங்க நம்பிக்கையை கர்த்தர் பார்ப்பார். நீங்கள் தேவன் மேல் எவ்வளவு அன்பு, பற்று, பாசம் வைத்திருக்கின்றதை கர்த்தர் பார்ப்பார். என் அன்பு தேவச்சனமே, அதை பார்த்த தேவன் தான் உங்களை தப்பு வைக்க முடியும். அதை பார்க்கிற தேவன் தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும். இன்னைக்கு நீங்க அப்படி இல்லைல்ல. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நினைச்சாங்க, சபைக்கு போறாங்க, தேவ செய்தியை கேட்கிறாங்க, ஆனா ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. பாருங்க, அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு ஜெயம் வரும், எப்படி ஒரு ஜெயம் வரும் சொல்லி பாருங்க, சிந்தித்து பாருங்க. எப்படி ஜெயம் வரும்? குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் இல்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை. எப்படி ஜெயம் வரும்? அது எப்படி விடுதலை வரும்? அதே நேரத்தில் சபைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மனம் சுத்தமா இருக்காது. அநேக சபைகள்ல ஒரு மனம் சுத்தமா இருக்காது. போட்டியும் பொறாமையும் வஞ்சகத்தின் ஆவியமா தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு
என் தேவன் தப்புவிப்பார், என் தேவன் எனக்கு விடுவிப்பார் அப்படின்னு சொன்னா எங்க விடுவிக்கிறார்? எப்ப விடுவிப்பார்? விடுதலை வராது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கவனிக்கிறவராய் இருக்கிறார், உங்களை கவனிக்கிறவராய் இருக்கிறார். இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோட வாழ்க்கையில ஒரு மனம் இருந்ததுனால்தான் அந்த விசுவாச வார்த்தை 3 பேரும் சேர்ந்து அறிக்கை பண்ணிட்டாங்க. அறிக்கை பண்ணது மட்டுமில்ல, அந்த அக்கினி சூளையில போடும்போது 3 பேருமே சேர்ந்தே நிற்கிறாங்க. 3 பேர்ல ஒரு ஆள் கூட சந்தேகப்படல பாருங்க, ஒரு ஆள் கூட பயப்படல பாருங்க. 3 பேருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமா நம்ம தப்புவிப்பாருங்கிற முழு விசுவாசம், முழு நம்பிக்கையும் தேவன் மேல அவங்களுக்கு இருந்ததுனாலதான் அவ்வளவு பெரிதான அக்கினி சூழல கர்த்தர் நம்மளை தப்புவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவ ஜனமே, உங்க குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறணுமா? உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறணுமா? சொத்து தகராறு உள்ள பிரச்சனை மாறணுமா? கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிறதான அந்த பிரிவினையின் ஆவிகள் மாறணுமா? ஒரு காரியத்தை செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கப்படாதீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்க விசுவாச வார்த்தையை சொல்லி அறிக்கை பண்ணி பழகுங்க. நீங்க நம்பிக்கையோடு நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை தருவார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார். முன்னால் எப்படி ஜெயமாக்கி தருவார் தெரியுமா? எப்படி ஜெயமாக்கி தருவார் தெரியுமா? இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில தூக்கி போட்ட பிறகு 4வது சாயல் அங்கு ஒரு தேவ மனுஷன் நிற்கிறார். 4வது சாயல்ல ஒரு ஆள் நிற்குது. போட்டது 3 பேரு, நிற்கிறது கூட ஒரு ஆள், அப்படி 4 பேரா நிற்கிறாங்க. இந்த ராஜா கலங்கிட்டான் பாருங்க. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி அந்த அக்கினி சூளையில போடணும்னு சொன்ன ராஜா நல்ல உற்று பார்க்கிறான். அங்க 4வது ஒரு சாயல்ல ஒரு ஆள் நிற்கிறான். 4வது ஒரு ஆள் உள்ள நிற்கிறத பார்த்துட்டான் பாருங்க. பார்த்தோன்னு அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு, அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நம்ம போட்டது 3 பேர் தானே, எங்க இருந்து இந்த 4வது ஆள் வந்தாரு? இந்த 4வது ஒரு ஆள் உள்ள எப்படி வந்தாரு? நமக்கு தெரியலையே. எவ்வளவு அதிசயமான ஒரு காரியத்தை செய்கிறார் பார்த்தீங்களா? காரணம் என்ன? என் அன்பின் தேவச்சனமே, நீ பயப்படாதே, சோர்ந்து போகாதே, விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண கடந்து போகாதே. எந்த சூழ்நிலை ஆனாலும் உனக்கு தெரியாமலே ஒரு தேவன் உன்னோடு கூட வந்து நின்று உன் காரியத்தில் உனக்கு ஒரு தோல்வி வராதபடி ஜெயமாக்கி தருவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கு. இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அங்க 4வது சாயல தேவன் வந்து நிற்பார்னு அவங்க அந்த எண்ணத்துல பார்க்கிறவன் அந்த இடத்துல உள்ள போகல. மாறாக விசுவாசத்தின் வார்த்தையினாலே விசுவாசித்து உள்ள போயிட்டான். 4வது சாயல தேவன் தம்முடைய தூதனை அனுப்பிட்டான். தேவதூதன் உள்ள இறங்கிட்டான் பாருங்க. தேவதூதன் உள்ள வந்து நிற்கிறான். என் அன்பின் தேவச்சனமே, உங்களுக்கு வர மாட்டாரா? நீங்க குடும்பமா இருந்து ஒரு மனமா ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்தில் தேவன் உலாவி பெரிய காரியத்தை செய்ய மாட்டாரா? சபைக்குள்ள ஒரு மனம் இருக்குமான சபை ஒரு வளர்ச்சி அடையாதா? சபையில் இருக்கிற கட்டுகள் உடையாதா? ஜனங்களுக்குள்ளாடி ஒரு விடுதலை வராதா? சபைக்குள்ள ஒரு ஒற்றுமையா இருந்து விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி தேவனுடைய ஊழியக்காரன் கொடுக்கிற சத்திய வசனத்தை கேட்டு புரிந்து அதுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஒரு மனமாய் நீங்க சபையார சேர்ந்து ஆராதிக்கும் போது சபைக்கு விரோதமாகவும், ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும், ஊழியக்காரிக்கு விரோதமாகவும், விசுவாசிகளுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறதா அந்த பொல்லாத சத்துருவை முறியடிக்கிறதுக்கு தேவன் உங்க நடுவில் வரமாட்டாரா? அதே நேரத்தில் அங்க உள்ளே வந்து உங்களை தப்பு வைக்க மாட்டாரா? கண்டிப்பாக தப்பு வைப்பாரே. என்ன காரணம்? ஏன் இன்னும் தப்பு வைக்கல? ஏன் நம்ம ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல? போராடி ஜெபித்துட்டு இருக்கிற ஏன் இன்னும் விடுதலை வரல அப்படின்னு சொன்னால் நம்மிடத்துல ஒரு மனம் இல்லை. தேவன் வந்து தங்குவதற்கும், தேவன் வந்து அற்புதம் செய்வதற்கும், தேவன் வந்து விடுவிப்பதற்கும் நம்மிடத்துல ஒரு மனம் இல்லை. ஆனா ஜெபம் இருக்குது, சந்தோஷமா ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஒரு மனம் இல்லைங்கிறத பார்த்த தேவன் உள்ளே வர்றதுக்கே மனம் இல்லாமல் நிற்கிறார், விடுவிக்க மனம் இல்லாமல் நிற்கிறார். இதேதான குடும்பத்தில் நடக்குது.
நீங்க குடும்பத்தில் எவ்வளவுதான் போராடி ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும், நீங்க சபைக்கு ஒழுங்கா போகிற தேவ பிள்ளையா இருந்தாலும், அந்த தேவாதி தேவன் உன் குடும்பத்துக்கு உள்ளே வந்து உன்னை அறியாமலே, உங்களை அறியாமலே உங்களுக்கு விடுவிக்கிறவராக இருக்கணுமே. அப்படியானால் விடுதலை செய்வதற்கு தேவன் தயாரா இருக்கிறார். நீங்க தயாரா? அவரை வீட்டுக்குள்ள அழைப்பதற்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? நம்ம இடத்துல வந்து ஒரு மனம் இருக்குதா? அந்த ஒற்றுமை இருக்கிறதா? ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? ஒரு சமாதானம் இருக்கிறதா? ஒரு ஜெபம் இருக்கிறதா? கூடி ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதா? குடும்ப ஜெபம் இருக்குதா? தனி ஜெபம் இருக்குதா? பாருங்க பாருங்க. அந்த குடும்ப ஜெபமே இன்னைக்கு அநேக குடும்பத்தில் இல்ல. எப்படி தேவன் கிரியை செய்ய முடியும்? குடும்பமா சந்தோஷமா சமாதானமா ஆலயத்துக்கு போறீங்களா? இல்லையே. எப்படி தேவன் கிரியை செய்ய முடியும்? எப்படி தேவன் விடுதலை கொடுக்க முடியும்? இன்றைக்கு அநேக குடும்பங்கள் ஆலயத்துக்கு போகிறது கூட ஒரு மனம் இல்லையே. அந்த அம்மா வாங்க 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 ஆலயத்துக்கு போவோம், டைம் ஆயிட்டு, எழும்புங்க, புறப்படுங்க, குளிங்க சொல்லி சொல்லி அவர் அப்படியே குத்திக்கிட்டே இருப்பா பாருங்க. அந்த வேதனை பொறுக்காமலே, அந்த வற்புறுத்தனால அந்த கணவர் மாதிரி சரி சரி நான் வாரேன், போவாங்க, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வாரேன் அப்படின்னு எத்தனை கணவர் மாதிரி போறாங்க. அதே நேரத்தில் இந்த பிள்ளைகளை எழுப்பதுக்கு படுகிற பாடு, எழும்புடா, ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சாச்சு, எழும்பு எழும்பு எழும்புன்னா விடுவாங்க. நான் முதல் பெல் தானே அடிச்சிருக்கு, மணி 8 தானே அடிச்சிருக்கு, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு வாரமானுட்டு அப்படியே இழுத்து இழுத்து போத்திட்டு படுத்து உறங்குவான் பாருங்க. அப்படி உறங்கும் போது பார்த்தீங்கன்னா மணி 10 கத்தர் சொல்ல, அப்படியே படுத்து படுத்து உறங்குவான். அரை மணி நேரத்தில் எழும்புறன்னு சொல்றவன் 8:30 மணிக்கு எழும்ப வேண்டியவன் 9:15 தான் எழும்புவான் பாருங்க. ஆக டைம் ஆயிட்டு, அப்புறம் நான் நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் கண்டிப்பா நான் வருவேன், ஆமா அடுத்த வாரம் நான் கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான். நான் போமா, நான் அடுத்த வாரம் வரமா, அந்த வாரம் நான் வரலாமா, நீ விடுமா என்ன அப்படின்பா. கடைசி கேட்டா சொல்லுவான், என்ன கர்த்தர் தப்பு வைக்க வல்லவரா இருக்க, எங்கடா தப்பு வைப்பா, எங்க தப்பு வைப்பா? கர்த்தர் சொல்றான். அப்புறம் பரீட்சையில தோத்துட்டு வந்துட்டோமா, எனக்கு பரீட்சையில பாஸ் ஆக மாட்டல, எப்படி பாஸ் ஆகுவ? நீ இயேசு கிறிஸ்துவை டிமிக்கி கொடுக்கும் போது அவரும் உனக்கு ஒரு ஆப்பு வச்சிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால வாலிப சகோதரனே சகோதரியே, இந்த நாள் நீ கேட்கிற செய்தியானது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நீ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறணும், ஐஸ்வர்யத்தை பெறணும், நம்ம பரீட்சையில வெற்றி அடையணும், நம்ம வேலைக்கு போகணும், வாழ்க்கை நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணுனா, தேவ சமூகத்தில் ஒழுங்கா போய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க நீ பழகிக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தெரியாது அந்த 4வது சாயல்ல ஒருவர் உள்ள வருவார் என்று அவன் நினைக்கல. ஆனா உள்ள வந்துட்டார். பாத்தீங்களா? நம்ம குடும்பத்தில் தேவன் வரணுங்க. நம்ம குடும்பத்தில் வந்து நம்மளோட குறைகளை எல்லாம் நிறைவாக்கணும்னு சொன்னால் குடும்ப ஜெபம் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம். கணவன் மனைவி பிள்ளைகளுடைய ஒற்றுமை ஒரு மனம் ரொம்ப அவசியம். எல்லாவற்றுக்கும் பல விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறது அவசியம். அதனால்தான் வேதத்தில் ரொம்ப தெளிவா சொன்னார், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொன்னார். விசுவாச வார்த்தையினால தேற்றுங்கள், ஜெபத்தினால தேற்றுங்கள், வசனத்தை சொல்லி தேற்றுங்கள் என்று சொன்னார். என்ன காரணம்? ஒரு மனைவி சோர்ந்து போயிட்டா கணவன் தேற்றுகிறவனா இருக்கணும். கணவன் சோர்ந்து போயிட்டா விசுவாச வார்த்தையை மனைவி சொல்லி அவனை தேற்றுகிறவனா இருக்கணும். அப்படி ஒருவர் தேற்றி ஒரு சமாதானத்துக்குள்ள ஒரு மனத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே அந்த தேவாதி தேவன் 4வது சாயல்ல உங்க குடும்பத்தில் நின்று உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை போராட்டம் இருக்குதோ, எந்த காரியத்தை தான் நீங்கள் செபித்துக் கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்தில் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக என் அன்பின் தேவச்சனமே, வேதம் தெளிவாகவே சொல்கிறது. சோத்ரா, வேதம் தெளிவாகவே சொல்கிறது. எந்த ராஜா வந்து அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில போடணும்னு சொன்னானோ அதே ராஜா சொல்கிறான், இந்த 3 பேர் ஆராதிக்கிற தேவன் தான் தேவன் என்று ஒரு நல்ல சாட்சி கொடுக்கிறான் பாருங்க. இவன் ஆராதிக்கிற இவர்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேற ஒரு தேவனும் கிடையாது. அந்த தேவன் தான் உண்மை உள்ள தேவன். அவர் தான் ஒரு மனுஷனை ரட்சிக்கத்தக்கவர்.
அவர்தான் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்தான் தேவராஜ்யத்துக்கு கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். ஆகினாலே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறாரோ அந்த தெய்வத்தை தான் எல்லாருமே வணங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சாட்சி வெளியே வந்துட்டு பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்களை குறித்து என்ன குறித்து நல்ல சாட்சி வரணும். ஊருக்குள்ள சாட்சி வரணும், உங்க குடும்பத்துல சாட்சி வரணும், சபையில சாட்சி வரணும். சாட்சி இருக்குதா? கவனித்து பாருங்க. இப்படி விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணி தேவனுக்காக வைராக்கியம் என்ற 3 பேரையும் அதே ராஜா அந்த பாபிலோன்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைத்தாராம். உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைத்தாராம். யாருக்கு விரோதமா எழும்பலவன் தெரியுமா? இந்த 3 பேருக்கு விரோதமா எழும்பல அந்த ராஜா இப்ப அந்த 3 பேரையும் உயர்ந்த பதவியில உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைத்தாராம். என் அன்பின் தேவஜனமே, உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வு வராதா? உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்துடாதா? உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வராதா? உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு உயர்வு வராதா? உங்க வேலையில ஒரு உயர்வு வராதா? உங்க வருமானத்தில் ஒரு உயர்வு வராதா? உங்க தொழில ஒரு உயர்வு வராதா? கட்டாயம் வரும். நீங்கள் ஒரு மனமா குடும்பமா இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. சமாதானமா ஜெபம் பண்ணி பாருங்க. குடும்ப ஜெபம் பண்ணி பாருங்க. விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணி பாருங்க. நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லவர், என் பிள்ளையை உயர்த்த வல்லவர், என் தொழிலை ஆசீர்வதிக்க வல்லவர், எனக்கு ஒரு குறை வராது, நிச்சயமாகவே நான் இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமா தான் இருப்பேன்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வச்சு முழு விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க. கண்டிப்பாகவே 4வது சாயல் அன்னைக்கு ஒரு தேவதூதன் நின்று அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு உதவி செய்தது போல, விடுவித்தது போல, தப்புவித்தது போல உங்க காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தேவ செய்தி கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வாயிலிருந்து இனி உள்ள நாட்கள் விசுவாச வார்த்தை வரட்டும், நம்பிக்கை நிறைந்த வார்த்தை வரட்டும். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை கட்டாயம் தப்புவிப்பாருங்கிற அந்த எண்ணத்தோடு இந்த தேவ செய்தியை கேட்க உதவி செய்ததுக்காக நன்றி. இது யாரெல்லாம் விசுவாசத்தோடு இனி அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என்ன காரியத்திலே ஜெயம் வேண்டும் என்று எதிர்பார்த்தாங்களோ அத்தனை ஜெயத்தில் கொடுத்தவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் எடுத்து போடும், காரியங்களை ஜெயமாக்கித்தார். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்காதே பிள்ளை, தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய்